துசன்னு ஸலாத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قبل الإقامة على ما قاله النووي في شرح الوسيط واعتمده شيخنا ابن زياد. இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது சுன்னத் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஷரஹுல் வசீத் என்ற நூலிலே கூறியிருக்கிறார்கள். அந்த கூற்றை உறுதிப்படுத்தி அது சரியான கூற்றுத்தான் என்று இமாம் இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். வம்மா கபுலல் அதானி ஃபலமர ஃபீ ஸாலிக ஷைஆ, பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்று நான் ஆதாரம் காணவில்லை. இதை அவர்கள் பிடித்தார்கள். ஏன் இந்த வார்த்தையை அவர் போட்டார்? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இகாமத்துக்கு பின்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்பதற்கு, இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்பதற்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது சுன்னத் என்பதற்கு ஹதீஸை ஆதாரமாக நான் காணவில்லை. இப்படி ஒரு கருத்து. அடுத்தது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்பதற்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னாரே, அந்த ஹதீஸை நான் காணவில்லை. அவர் சொன்னதை நான் மறுக்கவில்லை, ஆனால் ஆதாரத்தையும் நான் காணவில்லை. சொன்னது பிழை என்று அவர் சொல்லவில்லை. அவரை மதிக்கிறார், தன்னுடைய பலவீனத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். சட்டம் என்ன? ஒரு ஃபக்கீனுடைய சட்டம் என்ன? சட்டத்தை சொல்வது. சட்டம் சொன்னாரா பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வதற்கு ஆதாரம் இல்லை, அது மக்ரூஹ் அல்லது ஹராம் என்றாரா? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இகாமத்துக்கு முன்னால் ஹதீஸ் ஸலாத் சொல்வது சுன்னத் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னதை இவர் மறுத்தாரா? இல்லை. தன்னை விட ஹதீஸை பற்றிய அறிவு கூடியவர், தன்னை விட அவர் தக்குவா கூடியவர், தன்னை விட ஜுஹூதில் கூடியவர், தன்னை விட ஆத்மத்தில் உயர்ந்தவர். அவருக்கு எதிராக பேச மாட்டேன், நான் காணவில்லை. ஆனால் பிழை அல்ல, தப்பல்ல. பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்கின்ற இந்த நடைமுறை 8வது நூற்றாண்டில் தான் வருகிறது. அப்போது உலமாக்கள் இது சுன்னத் என்று தீர்ப்பு சொன்னார்கள். அவ்வாறு சொன்னதில் ஒரு முக்கியமாக இருந்தவர் இமாம் பக்ரி ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் கபீர் இமாம் பக்ரி ரஹிமஹுல்லாஹ். அவருடைய ஒரு கூற்றை மாத்திரம்தான் எல்லோரும் போட்டார்கள், பின்னால் வந்தவருடைய கூற்றுக்கள் போடப்படவில்லை. ஏன்? இமாம் ஷேகுல் கபீர் அல் பக்ரி ரஹிமஹுல்லாஹ் இமாம் ரமலி இமாமுடைய உஸ்தாத், இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலாவுடைய உஸ்தாத். அந்த காலத்தில் மிகப்பெரிய ஃபகீஹாவும் முஃப்தியாகவும் இமாமாகவும் இருந்தவர் இவர்தான். சீரியாவில் இவருக்கு நிகழ்த்தவர் யாரும் இருக்கவில்லை. அவருடைய ஃபத்வாவுக்கு எதிராக யாரும் கைதுப்பதில்லை. அதனால் வகால ஷேகுல் கபீர் அல் பக்ரி அன்னஹா துசன்னு கப்லஹுமா, பாங்குக்கு முன்னாலும் இகாமத்துக்கு முன்னாலேயும் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்று அவர் ஃபத்வா கொடுத்திருக்கிறார். சுன்னத் என்று சுன்னத் என்று சொன்னதனுடைய கருத்து என்ன? அந்த கருத்தை எல்லா அறிஞ சமூகமும் ஏற்றிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். இவருடைய காலத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த கருத்தை சொல்ல தவறவில்லை. இமாம் ரமலி ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை சொல்கிறார். அண்மை காலத்தில் ஹிஜ்ரி 14வது நூற்றாண்டில் ஹிஜ்ரி 1300 சொச்சமான ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட கிதாபு தான் பகியா, ஃபத்வாவுக்குரிய நூல். இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ், ஷஹாபுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த ரெண்டுடைய கருத்தினை ஆதாரபூர்வமான கருத்துக்களையும் ஃபத்வாவையும் மாத்திரம் அதில் எழுதி வைத்தார்கள். பின்னால் வந்தவர்கள் ஃபத்வாவுக்கு அந்த நூலை தான் முதன்மைப்படுத்துவார்கள்.
பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சம்பந்தமான விடயத்தில் இமாம் பக்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த கூற்றை அவர் எழுதாமல் விடவில்லை. அதிலே மிக முக்கியமான தவறை மாத்திரம்தான் எழுதுவார், எல்லா விடயங்களையும் எழுத மாட்டார். இந்த கருத்தையும் பெகையாவிலே எழுதி வைத்திருக்கிறார். யமனில் உள்ள எல்லா அறிஞர்களும் அந்த கருத்தை ஏற்றிருக்கிறார்கள். சிரியாவில் உள்ள எல்லா அறிஞர்களும் பக்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய தீர்ப்பை ஏற்றிருக்கிறார்கள். மக்காவில் உள்ள எல்லா அறிஞர்களும் இவருடைய கருத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தான் உலக முஸ்லிம்கள் ஏற்று பட்டி தொட்டி என்று இல்லாமல் எல்லா இடங்களிலேயும் பாங்குக்கு முன்னால் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்திலே பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்லப்பட்டு வருகிறது. எப்பொழுதெல்லாம் பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது கூடாது என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் உலமாக்கள் கிளந்தெழுந்து அதை அடக்கினார்களே தவிர அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமது நாட்டிலும் தான், ஏனைய எல்லா நாடுகளிலும் தான். இன்று இந்தியாவை பாருங்கள், பாகிஸ்தானை பாருங்கள், மலேசியாவை பாருங்கள், அரபு நாடுகளை பாருங்கள். நமது நாட்டிலே முஸ்லிம் நிகழ்ச்சி ரேடியோவிலே இறுதியாக சொல்லப்படுகின்ற அந்த ஸலவாத்தை சொன்னவர் யார்? சொன்னவர் யார்? அரபி. பாங்குக்கு முன்னால் ஸலவாத்தை அவர் இந்த வந்தபோது எல்லா பள்ளிகளிலும் உரத்து சொன்னார். அதைத்தான் இன்றும் பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் பூராக முஸ்லிம்கள் செய்து வந்த ஒரு காரியம், நமது நாட்டிலே நடைமுறையில் இருந்த காரியம். 1952ஆம் ஆண்டு வஹாபி சொல்லக்கூடாது என்று சொன்ன போது இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அந்த வார்த்தை முறியடித்து சுன்னத் என்று சொல்லி நடைமுறைப்படுத்திய ஒரு காரியம் இன்று ஒட்டுண்ணியாக இருந்து மெதுவா உறிஞ்சி வஹாபிசத்தை வளர்த்து நடைமுறைப்படுத்தி இன்று மாறுதட்டி நீ யாரோடா எங்களிடத்தில் கேட்பது என்று வருகிறார்கள் என்றால் தப்லீக் ஜமாத்துடைய சுயரூபம் என்ன? இவர்கள் யாருடைய கொள்கையை திணிக்க வருகிறார்கள்? அவருடைய முகம் இருந்த கடுகடுப்பு என்ன? மஸ்லான் மௌலவி செய்த குற்றம் என்ன? பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்பது அவருடைய சுயகருத்தா? இந்த நாட்டில் இல்லாத ஒன்றா? அது ஹராம் என்றால் இந்த ஹராத்தை சொன்ன பக்ரி ரஹ்மத்துல்லாஹி பற்றிய மார்க்க தீர்ப்பு என்ன? மதரசால ஓதி கொடுக்கிறார்களே 400-500 வருஷமாக, அந்த உலமாக்களுடைய நிலை என்ன? சிந்திக்க வேண்டும். ஸலவாத்து சொல்வது ஹராம் என்று ஒரு முஸ்லிம் சொல்லுவானா? உலக முஸ்லிம்களே, இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களே, உலமாக்களே, இப்பொழுது நீங்கள் சிந்தியுங்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஷேகுல் காமில் அல் ஆரிபில்லா ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் சூஃபி ஹசரத் அவர்கள் தப்லீக் ஜமாத் வஹாபிசத்தை பரத்துகின்ற கெட்ட எண்ணத்தோடு வந்திருக்கிறது என்று சொன்னபோது ஏற்க தயங்கினீர்களே. இப்பொழுது சொல்லுங்கள், இப்பொழுது அவர்கள் வஹாபிசத்தை எப்படி திணித்திருக்கிறார்கள்? இதற்கு பிறகாவது நீங்கள் இவர்களை பற்றி விளங்க மாட்டீர்களா? பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சம்பந்தமாக கூடாது என்பதற்கு அவர்கள் கிதாபை கொண்டு வந்திருந்தார்கள். ஃபதாவா குப்ரா. இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நீங்கள் பிழையாக சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்று தீர்ப்பு யார் சொன்னார்? அவர் உஸ்தாத். நமக்கு அதை உறுதிப்படுத்தி யார் சொல்கிறார்? அவருடைய மாணவர். ஆனால் இப்னு ஹஜர் இமாம் பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வதை தடுக்க வேண்டும், அது பொல்லாத மோசமான காரியம் என்று தீர்ப்பு கொடுத்தால் அந்த தீர்ப்பை யார் மீறுகிறார்கள்? அவர் உஸ்தாத், அவர் மாணவர். அவருடைய தீர்ப்பை ஏற்று மக்காவில் விட்டார்களா? உலகத்தில் முஸ்லிம்கள் ஏற்றார்களா? இல்லை. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ்
அப்படி சொன்னார்களா, சொல்வார்களா, சொல்லி இருப்பார்களா? யாவும் கிடையாது. ஆனால் ஓதி கொடுக்கிறோம், நாங்கள் முஃப்தியா இருக்கிறோம் என்று மாறு தட்டினார்களே, தட்டுகிறார்களே, அந்த ஜாயில்கள் அவருடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ளவில்லை. மனசிலே கெட்ட எண்ணம் அவருடைய புத்தியை மறைத்து விட்டது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அல் முன்கிது மினல் ஸலால் என்ற நூலிலே ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். போதை என்றால் என்ன? போதை என்றால் என்ன? போதை என்பது ஆத்திரம் ஏற்பட்ட ஒருவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு புகை நரம்பு வழியாக மூளைக்கு செல்கிறது. அந்த புகை மூளைக்கு சென்று அவனுடைய நினைவு படலத்தை அப்படியே மறைக்கிறது. மறைத்ததனால் அவன் மூளை குழம்பி தடமாடுகிறார். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்பு கொண்ட இவர்களுடைய அந்த ஹசது இவர்களுடைய அறிவை மழுங்கச் செய்து அவர்களுக்கு தோது போன்று சரியான ஒரு ஆதாரம் கிடைத்து விட்டது என்று இவர்கள் பேச வந்தார்கள். ஃபதாவா குப்ரா என்ற நூலை அவர்களும் எடுத்து வந்தார்கள், நாங்களும் எடுத்து சென்றிருந்தோம். அவர்கள் சொன்னார்கள், இப்னு ஹஜர் இமாம் பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது கூடாது, தடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னபோது நாம் சொன்னோம், நீங்கள் காட்டுகின்ற அதே நூல்தான் பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்லுவது கூடும் என்பதற்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதற்கு அதான் ஆதாரம் என்றோம். அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியா போய்விட்டது. வாசியுங்கள் என்றார்கள். உடனே நாம் வாசித்தோம். அர்த்தம் அப்படி அல்ல என்றார்கள். எப்படி அர்த்தம் என்றோம். அர்த்தம் சொன்னார்கள். நீங்கள் விளங்கிக் கொண்டது போல அர்த்தம் அதுவல்ல, இதுதான் அதனுடைய அர்த்தம் என்றோம். இப்பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உடனே குழப்பினார்கள். அவர்கள் குழப்பியது, நாம் சொன்னது எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய அந்த ஒளிப்பதிவு நாடாவை நாம் போட்டு உங்களுக்கு நாம் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். நாம் சொன்ன அந்த வசனம் என்ன? வலம் நரஃபி ஷையின் மின்ஹா தஅர்ருல் லிஸ்ஸலாத்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கபலல் அதானி வலா இலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி பாதஹு. பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வதும் பாங்கு சொல்லி முடிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பின்னால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று முடிப்பதும் ஒரு குற்றமாக, பிழையாக நாம் காணவில்லை. ஏன் இந்த கருத்தை சொன்னார்? பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது சம்பந்தமாக அப்போது ஒரு புதுசு என்பதனால் ஒரு சர்ச்சை இருந்தது. நன்மை என்றால் வாஜிபா சுன்னத்தா அல்ல முபாஹா? இது வாஜிப் அல்ல, சுன்னத். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோடு அதான் முடிகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது சேர்ப்பது அதானில் இல்லை. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனையும் சிலர் சேர்த்து சொல்கிறார்களே, அது கூடுமா என்ற ஒரு சர்ச்சையும் அங்கே வந்தது. அப்போது இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த ரெண்டும் குற்றமாக நமக்கு தெரியவில்லை. ஷேகுல் கபீர் இமாம் பக்கரி ரஹிமஹுல்லாஹ் அதானுக்கு முன்னால் ஸலவாத் சொல்வதை சுன்னத் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை அவர்கள் அனுமதிக்கவில்லை. அது சொல்லக்கூடாது என்றார்கள். அதை சுன்னத் என்று அவர் சொல்லவில்லை. அப்போதுதான் இப்னு ஹஜர் ஹஸ்கல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வலம் நரஃபி ஷையின் மின்ஹா, பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வதும் பாங்குக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதும் ஒரு குற்றமாக நாம் காணவில்லை. ஃபத்துல் மைனிலே وقال الشيخ الكبير البكري انها تسن قبلهما ولا يسن محمد رسول الله بعدهما. அதானுக்கும்
இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்று பக்கரி ரஹ்மத்துல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். பாங்குக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை சுன்னத் என்று அவர் சொல்லவில்லை. அதை விட வேண்டும் என்பதுடைய வாதம். விட வேண்டும் என்றால் கண்டிப்பாக விட வேண்டுமா? மக்ரூஹா. அப்போ இப்னு ஹஜர் இமாம் சொல்கிறார்கள், அது மக்ரூஹ் அல்ல, அது குற்றம் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதும் குற்றம் அல்ல, பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வதும் குற்றம் அல்ல. வலம் நர ஐதன் ஃபி கலாமி அய்யிம்மத்தினா தஅர்ருல் லிதாலிக ஐதன். நாம் எங்களுடைய இமாம்களில், ஷாஃபி மதுஹபினுடைய இமாம்களில் எவருடைய கூற்றிலும் லா இலாஹ பாங்கு சொல்லி முடிந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது குற்றம் என்றோ, பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது குற்றம் என்றோ நாம் காணவே இல்லை என்று அடித்து சொல்கிறார். ஆனால் அவர் தீர்ப்பு சொல்லவில்லை, இது சுன்னத்தா வாஜிபா என்று சொல்லவில்லை. நாம் குற்றமாக காணவில்லை. குற்றமாக காணவில்லை என்றால் இமாம் பக்கரி ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றை அவர் ஏற்கிறார், ஒரு கூற்றை மறுக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது கூடாதென்றால் மக்ரூஹ் அல்ல, அது குற்றம் அல்ல, அதை சொல்லலாம் என்று அந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறார். பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்ற பக்கரி ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். இமாம் பக்கரி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த கூற்றை எந்த இமாம்களும் மறுக்கவில்லை என்று அவர் சாட்சியமும் சொல்கிறார். பின்னால் அடுத்த பந்தியில் ஃபாயிதா, ஒரு முக்கியமான நல்ல செய்தி என்று சொல்லிவிட்டு பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்கின்ற அந்த நடைமுறை, பாங்குக்கு பின்னால் சத்தம் போட்டு ஸலவாத்து சொல்கின்ற அந்த நடைமுறை வரலாற்றில் எப்போது தோன்றிய பாடத்தையும் அவர் போடுகிறார். போட்டுவிட்டு இந்த நடைமுறை வந்ததனால்தான், இந்த நடைமுறை ஒட்டிய கேள்வி வந்த காரணத்தினால்தான் பக்கரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஃபத்வாவை கொடுத்தார்கள் என்பதனையும் அவர் நமக்கு தெளிவாக வரலாற்று ரீதியாக சுட்டி காட்டுகிறார். இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். இமாம் பக்கரி ரஹிமஹுல்லாஹ் பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வதை சுன்னத் என்று சொல்லிவிட்டார்கள். சுன்னத் என்றால் கருத்து என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம், குர்ஆனுடைய ஒரு கூற்றின் அடிப்படையில் வந்த ஒரு தீர்ப்பு, இதுதான் சுன்னத், இதுதான் வாஜிப், இதுதான் ஷரியாத். ஆனால் பின்னால் வருகின்றவர்கள் இந்த வார்த்தையினுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளாமல் பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் அங்கீகாரம் இருக்கிறது என்று விளங்கி சுன்னத் என்பது ஷரியத்தின் அடிப்படையிலான சுன்னத் என்று புரிந்து விடுவார்களோ என்று அவர்கள் அச்சப்பட்டு அந்த அடிப்படையில் சுன்னத் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பின்னால் புதிதாக தோன்றுகின்ற ஒரு காரியம் பித்அத், அது குர்ஆனுக்கோ ஹதீதுக்கோ இஜ்மாவுக்கோ அதற்கோ மாற்றம் இல்லாமல் இருந்தால் அது நல்லது, அது பித்அத்துல் மஹமூதா. பித்அத்துல் மஹமூதா எல்லாம் பித்அத்துல் ஹசனா, பித்அத்துல் ஹசனா எல்லாம் சுன்னத்தான காரியம். ஏன்? அதற்கு ஒரு அசல் இருக்கிறது, ஒரு ஆதாரம் இருக்கிறது. என்ன அந்த ஆதாரம்? குர்ஆனிலே நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்பது, ஹதீதிலே ஒரு நல்ல நடைமுறையை உருவாக்கினால் அல்லது ஒரு ஹிதாயத்தின் பக்கம் நல்ல காரியத்தின் பக்கம் அழைத்தால் அவருக்கு அது கூலி உண்டு, அதை செய்கின்றவர்களுக்கான கூலியும் உண்டு என்ற ஹதீதும் ஆயத்தும் புதிதாக உருவாக்கின்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பதனால் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த செயல் சுன்னத் ஆகின்றது. இந்த கருத்தைத்தான் அவர் இங்கே விளங்கப்படுத்துகிறார். அவர் விளங்கப்படுத்திய பொழுது ஃபமன் அத்தா பிவாஹிதி மின்ஹுமா ஃபீ தாலிக, பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வதையும் அதானுக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதையும் சுன்னத் என்று எங்களுடைய இமாம்கள் சொன்ன அந்த சுன்னத் என்ற சட்டத்தை முத்தகிதம் பி சுன்னத்திஹி ஃபீ தாலிகல் மஹல்லில் மக்சூசி, அந்த இடத்தில் கண்டிப்பாக சொல்லத்தான் வேண்டும் என்று யாராவது எழுதிக்காது கொண்டால், எப்படி பாங்குக்கு பின்னால் ஸலவாத்து சொல்வது சுன்னத், அந்த இடத்தில் சொல்வது கண்டிப்பாக சுன்னத்து தான். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது, அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அந்த ஹதீஸை வைத்துத்தான் இது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று யாராவது எழுதிக்காது கொண்டால் முனிஅ மின்ஹு, அதை தடுக்க வேண்டும். அவன் பிழையாக வழங்கியிருக்கிறான். சுன்னத் என்பது
ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் அடிப்படையில் நேரடியாக சொல்லப்பட்ட சட்டம் அல்ல. இது நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்ற பொது அனுமதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சட்டம். எனவே இந்த வேறுபாடு இல்லாமல் சொன்னால் அவன் ஹதீஸ் இல்லாத ஒன்றுக்கு ஹதீஸ் இருக்கிறது என்று கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் சொன்ன குற்றத்துக்கு அவன் ஆளாகுவான். ஆகவே அது அல்ல. இந்த அடிப்படையில் தான் இந்த சுன்னத் வந்திருக்கிறது. லிஅன்னஹு தஷ்ரீஉன் பிகைரி தலீலின், அவன் ஆதாரம் இல்லாமல் அதை ஷரியத்தில் உள்ள ஒன்றாக ஆக்கிவிட்டான். வமன் ஷரஅ பிலா தலீலின், யாராவது ஆறாம் இல்லாமல் ஏதாவது ஒன்றை ஷரியத்தாக ஆக்குவானா இருந்தால் யுஸ்ஜரு அன் தாலிக, அதை அவன் கண்டிக்க வேண்டும். யுன்ஹான்ஹு, அதை விட்டு விலக்க வேண்டும். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இந்த கூற்று அவர்களுக்கெல்லாம் ஆதாரம், எங்களுக்கு ஆதாரம். பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது சுன்னத் என்று அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஹராம் என்று இவர்கள் ஷரியத்தில் இல்லாத ஒரு புது சட்டத்தை எங்கும் கூறுகிறார்கள். இது ஷரியத்திலே விளையாடுகின்ற ஒன்று, இது தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபாண்டம் கற்பிக்கின்ற ஒன்று. வலா தஸிபு அல்ஸினத்துக்கும் ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கஸிப் இன்னல் லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கஸிப லா யுஃப்லிஹூன். நீங்கள் நினைச்சபடி உங்களுடைய விருப்பப்படி இது ஹலால் இது ஹராம் என்று கூறாதீர்கள். அப்படி சொன்னால் அல்லாஹ் மீது நீங்கள் அபாண்டம் கற்பிக்கிறீர்கள். அல்லாஹ் மீது அபாண்டம் கற்பித்தவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். ஹராம் என்றால் சரியான சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் அவர் சொல்ல வேண்டும். இலங்கையிலே வாழ்கின்ற சுன்னத்துல் ஜமாத்தின் உலமாக்களே, தப்லீக் ஜமாத்தின் உலமாக்களே, அகில இலங்கை ஜமீயத் உலமாவின் தலைவர் மௌலவி முஃப்தி ரிஸ்வி அவர்களே, அகில இலங்கை ஜமீயத் உலமாவினுடைய ஃபத்வா குழு உறுப்பினர்களே, பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது ஹராம் என்று நீங்கள் ஃபத்வா கொடுத்ததாக அவர் சபையிலே சொன்னார். அகில இலங்கை ஜமீயத் உலமா சபை பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்வது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்ததாக எங்களுக்கு முன்னால் சொன்னார். அகில இலங்கை ஜமீயத் உலமாவினுடைய ஃபத்வா குழுவினுடைய உறுப்பினர் என்று தன்னை அடையாளம் காட்டிய ஒருவர் அங்கு வந்து அதை உறுதிப்படுத்தினார். நேர்மையான முறையில், நிதானமான நிலையில், அழகிய வழியில் சபைக்கு வாருங்கள், வாதிப்போம். காடத்தனம் காட்டி ஏமாற்ற வேண்டாம், காடத்தனம் காட்டி அடக்க வேண்டாம், காடத்தனம் காட்டி மக்களை திசை திருப்ப வேண்டாம். உலமாக்கள் மாதிரி இருக்க வேண்டும். உலமாக்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலமாக்கள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஒரு காடர்களை விட படுமோசமாக நேற்று நடந்து கொண்டீர்களே. நாங்கள் கிதாபை எடுத்து சொல்கின்ற பொழுதெல்லாம் காடத்தனம் காட்டி மக்களையும் தூண்டி நீங்கள் அடக்கமடைந்தீர்களே. வெளியில் விடமாட்டோம், அடிப்போம், உதைப்போம் என்று அச்சப்படுத்தினீர்களே. இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹக்குக்காக, ஹக்கை சொல்வதற்காக நாங்கள் எப்பொழுதும் துணிச்சலாகவே இருப்போம். எங்களுடைய ஈமானை இழக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். மக்களை நாங்கள் ஏமாற்ற முனைய மாட்டோம். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தை சொல்லுவதான் உங்களுடைய நோக்கென்றால், மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி வழி என்று கூறுகிறீர்களே, எங்கே போய்விட்டது நபி வழி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய மஹப்பத்தையும் நல்லெண்ணத்தையும் மரியாதையும் அழித்துக் கொண்டு வருகிறீர்களே என்று கூறி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.